ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எனக்கு இந்த வீடியோவில் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த வீக்ஃபீல்ட் பிராண்டோட ராஸ்பெரி ஜெல்லி ஃப்ளேவர் மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் சைட்லேயே எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பவுல் மிக்சிங் பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இந்த பவுட்ரை. இதில் பாருங்களேன், ஒயிட் கலரில் ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சில் சாட்சட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவுடர் தான் இருக்கும் இதில். ஸோ அதையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பவுடருமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கலந்துடணும். ஸோ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சைடில் ஒரு பவுலில் 500 ml போல் வாட்டர் எடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்டர் எடுத்து இது வந்து நல்லா பாயில் பண்ணணும். நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட அந்த பவுடர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக லைட்டாக அந்த பாயில் வாட்டரை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுடரும் வாட்டரும் நல்லா கலக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்படியே லைட்டாக ஊற்றி நல்லா வந்து கரையணும் அந்த பவுடர். ஸோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த பவுல் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் மோல்டு இல்லை உங்களுக்கு என்ன கிண்ணம் பிடிச்சிருக்கோ அதில் கூட நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 hours அப்படியே இருக்கட்டும். 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆடுது. ஸோ நம்ம ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களே கட் பண்ணவும் இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. குட்டி பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளே கூட ஜெல்லி அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பை பாய்.